வணக்கம் நேயர்களே. உலக ரெட் கிராஸ் தினம் கொண்டாடப்படும் இந்த சூழ்நிலையில நம்மிடையே, அதாவது மதுரை திரவியம் தாய்மானவர் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடம் வந்திருக்கிறாங்க. அதாவது உலக ரெட் கிராஸ் தினத்தை மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியிலும் சரி, மற்ற இடங்களிலும் சிறப்பான பணியை, அதாவது ஒவ்வொரு போட்டிகளும், பல்வேறு நிகழ்ச்சிகளும், சேவை பணிகளும் செய்து சிறந்து வழங்கக்கூடிய நமது சொக்கலிங்கம் சார் அவர்களிடம் பல்வேறு கருத்துக்கள், அதாவது செஞ்சிலுவை சங்கம் என்று சொல்லக்கூடியதை இப்பொழுது ரெட் கிராஸ் என்றே சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அந்த ரெட் கிராஸ் எப்படி வந்தது என்பதை குறித்தும் அதனுடைய விரிவான விளக்கங்களையும் நம்ம தரவுக்காக வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் ராமன். அதாவது இப்போ உலக ரெட் கிராஸ் தினம் வருது. உலக ரெட் கிராஸ் தினம்னா என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது இரண்டாம் உலக போறப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க உலகம் முழுவதும் இருந்தவங்களை அவங்களுக்கு எல்லாம் மருத்துவ உதவி பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதநேயமற்ற ஒரு அமைப்பு தான் ரெட் கிராஸ். இதை துவக்கி வைத்தவர் ஹென்றி டுனாண்ட் அப்படின்ட்டு சுவிட்சர்லாந்தை சார்ந்த ஒரு வணிகர். மே 8ஆம் தேதி பிறந்ததுனால அவரோட பிறந்த தினத்தை முன்னிட்டு வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அப்படின்ட்டு உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகள்லையும் அந்த தினத்தை வேர்ல்டு ரெட் கிராஸ் தினமாக அனுசரிக்கிறேன். நான் ரெட் கிராஸ் மெம்பராக இருக்கிறேன். அது பெருமையாக இருக்கு. லைஃப் மெம்பராக இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த உலக ரெட் கிராஸ் தினம் எங்க தொடங்க காரணமான அந்த போரை குறித்து கொஞ்சம் சொல்லலாம். அது 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனையில் காயம் பெற்றவங்களை எந்த 2 நாடுமே கண்டுக்காம இருக்கு. அப்போ அதை உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தி ஒயிட் அண்ட் ஒயிட்ல போய் காயம்பட்டவங்க எல்லாத்துக்குமே முதலுதவி சிகிச்சை வழங்கி 2 நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு உன்னத பணியை பண்ண அமைப்பு தான் அதுக்கப்புறம் அது ரெட் கிராஸ்ங்கிற மாதிரி உருவாகுது. இது இவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர்னால அவர் பெரிய வணிகர், எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மனிதநேய பணிக்கு வந்ததுனால அந்த ரெட் கிராஸ் அடுத்தாக்கில் போர் நடக்காமல் இருக்கிறதுக்கான உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை, 2வது உடன்படிக்கை அப்படின்னு ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் டே, செகண்ட் கன்வென்ஷன் டேன்னு சொல்லுவாங்க. அதை உருவாக்குறதுக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து அதை கொண்டு வந்துச்சு. வெள்ளை நிறத்தில் 5 கியூப் இருக்கும், 5 சதுர கட்டங்கள் தான் இருக்கும். ரெட் கிராஸ் அப்படிங்கிறது கிராஸ் மாதிரி இல்லாமல் 5 கியூப் சேர்ந்து இதுதான் வெள்ளை கொடி. வெள்ளை கொடியில் 5 கியூப் தான் இருக்கும் ரெட் கிராஸ். அதுதான் அந்த சின்னத்தோட இது. அது உலக அமைதிக்காக இப்போ இஸ்ரேல் போர்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். ரெட் கிராஸ் மூலம் தான் அந்த மனித உதவிகள் அத்தனையும் இந்தியாவில இருந்து அனுப்பக்கூடிய உதவிகள்லாம் ரெட் கிராஸ் மூலமா தான் அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னத பணி. ஈராக்கில் நடக்கக்கூடிய போருக்கு அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ உதவிகள்லாம் ரெட் கிராஸ் மூலமா. அது இன்டர்நேஷனல் சொசைட்டி, இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ஃபெடரேஷன் சொல்லுவோம், ICRF. ஸோ இது அப்படியே ஒவ்வொரு கட்டத்திலையும் போர் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் போய் செய்யக்கூடிய ஒரு உன்னத அமைப்பா ரெட் கிராஸ். இந்த ரெட் கிராஸ் தினம் ஏன் மே 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது? அதான் அவரோட ஃபவுண்டரோட பேர் ஹென்றி டொனால்டுன்னு சொல்ல, சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். அவரு பிறந்த தினம் மே 8. ஸோ அதை ரெட் கிராஸ் தினம்னு கொண்டாடுறோம். அந்த சின்னத்தினுடைய அர்த்தத்தை பத்தி ஒரு 5 கிராஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது விளக்கம் தர முடியுமா? 5 நாடுகள், அது ஆஸ்திரேலியா, அப்படி ஒரு 5 நாடு இருக்கு. 5 நாடும் அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சது. அந்த ஆரம்பிச்சு வச்சதுனால அந்த 5 நாடுகளுக்குரிய இதை குறிக்கிறதுக்காக 5 கியூபை பண்ணதுக்கு ரெட் கிராஸ்ங்கிற இது. நாளடைவில் போர்லாம் நடக்கலை. இப்போ சமீபத்தில் தான் அந்த போர்லாம் வருது. அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இல்லாததுனால அடுத்த கட்டத்துக்கு இது இயற்கை பேரிடர் நேரத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் நடத்துறது, முதலுதவி பயிற்சிகள் வழங்குது, இரத்த தானம் அதிகமாக மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக ரெட் கிராஸ் முழுமையாக ஈடுபடும். இந்தியாவில் ரெட் கிராஸ் இருக்கு. இந்தியன் ரெட் கிராஸோட பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி, அந்த மேடம் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியோட இந்தியா பிரசிடெண்டாக இருக்கிறாங்க. இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர் இதோட சேர்மனாக இருப்பாங்க. இது மாவட்ட அளவில்
மாவட்ட ஆட்சித்தலைவர் எக்ஸ்-அஃபிஷியோ மெம்பராக இருப்பாங்க, பிரசிடெண்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெட் கிராஸோட லைஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லா மாநிலத்திலையும் இருக்கு. கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, அஸ்ஸாமில் இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் ரெட் கிராஸ் அமைப்பு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம சந்திப்போம்.